தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு என்ன ஆபத்து வந்துடுச்சு சொல்லுங்கள். நல்ல கேள்வி தான் கேட்டது. என்ன ஆபத்து வந்துடுச்சு? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மத அரசியலை கையில் எடுத்து சிறுபான்மையினர் மீது தாக்குதல் தொடுத்தால் அதிமுக வேடிக்கை பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் நாம வேடிக்கை பார்க்க மாட்டோம். பார்ப்போமா? அந்த தஞ்சாவூரில் அந்த திருக்காட்டுப்பள்ளியில் அந்த பள்ளி மாணவி விவகாரத்தை மத அரசியல் மத ரீதியாக அவர்கள் மாற்றம் அடைந்த போது யார்ப்பா முதல்ல பேசுனது? நாம தான் பேசணும். திருப்பூர்கொன்ற விவகாரத்தில் பிஜேபி பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு யார்ப்பா பேசுனது? நாம தான் பேசணும். முருகன் வேலை தூக்கிக்கிட்டு பாயிங் ஏரியாவிலே போய் தகராறு பண்ணுறதுக்கு இவங்க பிரச்சனை பண்ணும்போது யார் பேசுனது? இன்றைக்கி பிஜேபி ஒரு விஷயத்தை பண்ணால் நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் நீங்கள் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை ஆரம்பிச்சிங்கன்னா சும்மா இருப்போமா? சாலைகள் இந்த யூபியில் பண்ணுறது மாதிரி சாலையில் கறிக்கடைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா சும்மா இருப்போமா? என்ன ஆபத்து வந்துருச்சு? அப்போ இதை காரணமாக சொல்லி போதை மருந்து கடத்துறது கூட நீங்கள் நியாயப்படுத்திங்கன்னா அயோக்கியத்தனம் இல்லையா அது? இது உங்களுக்கு கேடயம். இந்த அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கேடயம் இந்த மதச்சார்பின்மை.